அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றும் ஏசாமி உங்களோடு கொடுக்கிற பேசுகிற வசனம் சங்கீதம் 102 அதிகாரம் 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எவ்வளவு அருமையான வார்த்தை என்று பார்த்தீங்களா பிரியமானவர்களே? நீங்க ஏசாமிகிட்ட பல வருஷமாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வேண்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். இதுவரை என் வாழ்க்கை நடக்கலைன்னு சொல்லி நீங்களும் சோர்ந்து போகாம ஆண்டவரிடத்துல அதற்காக நீங்க வேண்டிக் கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க என்று. பல நாட்களில் நீங்கள் சோர்ந்து போய் கூட ஆண்டவருக்கு என் மேல இறக்கமே இல்லையா, அவர் எனக்கு தயவு செய்ய மாட்டாரா, அவர்கிட்ட கிருபை இல்லையா, எல்லாருக்கும் பண்றாரே, நான் எவ்வளவு நாள் இந்த காரியத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் உங்களையே பார்த்துட்டே இருக்கேனே, ஏன் சாமி எனக்கு இதை செய்யலாம்னு சொல்லி நீங்க கேள்வியோடு கூட இந்த நாட்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்று ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தரும்படியா உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், அவங்களுக்காக இறங்குகிறார் ஆண்டவர் வசனம் சொல்லிக்கிறது. அதற்காக தயவு செய்ய காலம் வந்துச்சு, குறிச்ச நேரம் வந்துருச்சு. நீங்க பல அவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய நேரம் வரும் வரை நீ காத்திரு என்று கூட ஆண்டவர் குறித்த காலத்துக்காக உங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்கலாம். இன்று அதே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் உனக்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த நாட்களிலே நீங்கள் எந்த காரியத்துல எதிர்பார்த்து ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை செய்யும்படியாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்று செய்வேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எந்த காரியத்துக்கு காத்து கொண்டிருந்தீங்களோ அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆண்டவர் என்று உங்களோடு கூட பேசுகிறார். இவ்வளோ சந்தோஷமான ஒரு நல்ல செய்தி. லூக்கா 5 அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடு என்று சீமோன் பேதுரு சொல்றாரு. அவர் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒரு மீன் கூட அகப்படலை அப்படின்னு சொல்லி பேதுரு ரொம்ப சோர்ந்து போய் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டிருக்காரு, ஆனா மீனே ஒண்ணுமே அகப்படாம சோர்ந்து போய் வாழ்க்கையில தோல்வியோடு வரும்போதுல ஆண்டவர் அந்த படகுல ஏறி சொல்றாரு, வார்த்தையின்படி போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் கீழ்படுகிறார். நீங்க கூட இந்த நாட்களில் இவ்வளவு நாள் செஞ்சேன், இந்த திருப்பி இந்த காரியத்தை பிரயாசப்பட்டேன், பலன் ஒண்ணும் இல்லையே, இப்ப நேரம் வந்துருச்சுன்னா இது நடக்குமா, பிரயாசப்படலாமா நீங்க யோசிக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயிப்பார். அவருடைய வார்த்தை என்று உங்களுக்கு வருகிறது. பேதுரு அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து வலையை போடும்போது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீனாகப்பட்டது என்று பைபிள் வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். வலை கிழிஞ்சு போற அளவுக்கு அவங்க அந்த போட்டு பத்தலான்னு சொல்லி வேற போட்டை கொண்டு வர சொல்லி அதே ஃபில் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பைபிளை பார்த்துக்கிறோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அதை பார்த்துட்டு அந்த பெரிய அற்புதத்தை பேதுரு பார்த்து பயந்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, பிரமிப்பாகிறாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் என்னடான்னு ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு மீனா, இவ்வளவு வரை நம்ம வாழ்க்கையில நடந்ததே இல்லையேன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க எல்லாம் பேதுருக்கு நடந்த அதிசயத்தை கண்டு பிரமிச்சாங்கன்னு சொல்லி பைபிள பாக்குறோம். பேதுரு பயந்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, இனிமே நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பான்னு சொல்லி அவருடைய ஊழிய அழைப்பையும் ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறாரு. இன்று கூட ஆண்டோடைய நம்பி நான் ஆண்டவருக்கு பயந்துதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இது எனக்கு நடக்கல, சாமிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சோர்ந்து போயிருக்கீங்கல்ல, உங்களுக்கு இன்னொரு பிளஸ்ஸிங்கையும் ஆண்டவர் கொடுக்குறார். என்னன்னா, நீங்க எவ்வளவு நாள் காத்திருந்தீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. அது மாத்திரம் இல்ல, பேதுரு மாதிரி அடுத்து ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஆண்டவர் ஒரு அழைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக ஜனங்களுக்கு ஆண்டோடைய அன்பை நீங்க சொல்ல போறீங்க. ஆண்டோடைய ஊழியத்தையும் சேர்த்து உங்களுடைய வேலையோட கூட பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை அநேக ஜனங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக அவங்களும் உங்க மூலம் ஆசீர்வாதம் பெறுவாங்க. இந்த நன்மையை எதிர்பாருங்க. இந்த அற்புதத்தை எந்த காரியத்துல இந்த நாளில் காத்திருந்தீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்ததுக்காய் நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த சந்தோஷத்தோடு சொல்லுங்க. சீக்கிரம் அது அவங்க வாழ்க்கையில் நடக்க போயிடும். நம்பிக்கையோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புல இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இடத்தை நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்களோட பேசியிருக்கிறீங்க, தயவு செஞ்ச காலம் வந்தது, குறிச்ச நேரம் வந்தது என்று பேசியிருக்கீங்க. இந்த காலத்தில் இந்த பிள்ளைகள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ அதற்குரிய நேரத்தை கத்துவது இப்போது வாய்க்க பண்ணுகிற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. அந்த பிள்ளைகள் அந்த அற்புதத்தை கண்ணார பார்க்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, பேதுருவை எப்படி நீங்க ஆச்சரியப்படுத்தினீங்களோ, ஆண்டவரே கூட இருந்தவங்களை பிரமிக்க பண்ணீங்களோ, அந்த தேவன் இன்றும் மாறாதவாரா எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி அப்பா. அநேக ஜனங்களுக்கு ஏசாமி சொன்னாரு, இதைதான் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லி ஆண்டவரை இவர்கள் சாட்சியாய் சொல்லி அப்பா உங்களுடைய அன்பை ஆண்டவரை வருகிற நாட்களில் இந்த பிள்ளைகள் உங்களுடைய ஊழியத்தையும் ஆண்டவரை செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.